அன்பர்களே, இறையடியார் வீரமாமுனிவர் தவம் செய்கிற ஒரு பெண்மணி இயேசுவின் திருமுகத்தை கண்டால் எவ்வளவு நலமாய் இருக்கும், கடவுளுடைய சினம் கூட தீரும் என்பதை அழகாக எடுத்து சொல்லுகிறாள். அதை விவரிக்கிறார் இறையடியார் வீரமாமுனிவர். அதனை நாம் இப்பொழுது காணப்போகிறோம். ஊக்கி வாழ உணர்ந்து அறம் ஆதியில் போக்கினார் புரை பொங்கி மலிந்த தீ சீக்கி வாழ்விட எய்திய செய்முகம் நோக்கினால் சினதூக்கு அரிதோ என்றால் சாந்தி என்பவள். மகவருள் படலத்திலே இந்த செய்யுள் இடம்பெறுகிறது. இதன் பொருள் என்ன? சொல்லுக்கு சொல் பொருள் பார்த்தோம் என்று சொன்னால், தம் நிலையிலும் மேலாக வாழ நினைந்து ஊக்கம் கொண்டு உலக தொடக்கத்திலே அறத்தை போக்கடித்தார் ஆதி பெற்றோர்கள். அவரின் பாவம் பொங்கி அதனால் பெருகிய தீமையை நீக்கி வாழ்வழிக்க வந்த உன் மகனின் முகத்தை நோக்கினால் பாவத்தால் கொண்ட உன் சிரத்தை நீக்குதல் அரிய செயலாகுமோ என்று அந்த மனம் திரும்பிய பாவி கேட்கின்றாள். இன்றைய பொருளிலே நாம் பார்த்தோம் என்றால், தமது வாழ்நிலையை உயர்த்த எண்ணினர், ஊக்கம் கொண்டனர், அதனால் அறத்தை போக்கினர் முதல் பெற்றோர். ஆகவே பாவம் பொங்கியது, தீமை பெருகியது, அதனை போக்க பிறந்தனன் இறைமகன். அதனால் அவனது திருமுகத்தை இறைவா நீ நோக்கினால் உனது சினத்தை அகற்றுவது அரும் செயலாகுமோ என்று மனம் திரும்பிய அந்த பாவியாகிய சாந்தி கேட்கிறாள். ஊக்கி வாழ உணர்ந்து அறம் ஆதியிற் போக்கினார் புரை பொங்கி மலிந்த தீ சீக்கி வாழ்விடம் எய்திய சேமுக நோக்கினார் சின நூக்கரிதோ என்றாள் சாந்தி. அருமையான உளவியல் கருத்தினை வீரமாமுனிவர் இந்த மனம் திரும்பிய பாவியின் வழியாக நமக்கு சொல்லுகிறார். நாங்கள் பாவிகள் தாம், ஆனால் நீங்கள் பாவத்தை போக்குவதற்காக நம்முடைய திருமகன் பிறந்துள்ளார். அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது எங்கள் மேல் உமக்கு ஏற்படுகிற கோபம் தீர்ந்து விடாதா? அதை உம்மால் அகற்ற முடியாதா என்று வாதாடுகிறாள். இதற்கு பெயர்தான் மன்றாட்டு என்பது. வாழ்க.